வணக்கம் நண்பா. நேற்று நைட்லேருந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், திமுக எவ்வளோ கீழ்த்தனமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ பேருந்து நிலையங்களில் கூட்டம் கூட்டமாக நிற்கிற மக்களை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அவங்க சொந்த ஊருக்கு செல்ல முடியலை அப்படின்றதுக்காக ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து போக தான் செய்வாங்க. ஸோ அதுக்காக பேருந்துகள் அதிகமாக வந்து இயக்கப்படணும் அப்படின்றது தான் மக்களோட எல்லா கோரிக்கையாகவும் இருக்கு. இந்த ஒரு கோரிக்கை கூட நிறைவேற்ற முடியாத என்ன முதல்வராக இருக்காரு அப்படின்றது தான் எல்லாத்தோட முக்கியமான ஒரு கேள்வியாவே இருக்குது. ஸோ அப்படிதான் எல்லாருமே கேட்கப்படுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு வாங்க. ஆட்சி மாறினா மட்டும் தான் இது எல்லாமே முடியும். அப்படியே பப்ளிக்காவே போடுங்க, பயம் ஒண்ணும் கிடையாதுங்க. வச்சுக்கிறாங்க, அங்க போய் கேட்டா எங்களுக்கு தெரியாது, எப்போ அப்ப ஏறி போங்க. பயமே இல்ல சொல்றேன். அந்த அம்மா இருக்கிற வரையும் எல்லாம் நல்லா தான் இருந்தது. அந்த அம்மா என்னைக்கு போச்சோ எல்லாம் அவ்வளவுதான். எல்லாம் ஓப்பனா சொல்ல போனா உண்மையா இல்லன்னு எல்லாரும் கேளுங்க. இதுதான் உண்மை. அதுவும் யாருக்கு? உதயநிதிக்காக தான் நான் போட்டேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா இது பண்ண மாட்டேன். ஒன்னும் இல்லை, நான் ஓப்பனாவே பேசுறேன். என் தளபதி வராருண்ணா 26ல் அவர் தான் ஆட்சி ஆள்றாரு. ஏன்னா பாருங்க, என்ன பாருங்க, தளபதி தான் அத்தாட்டி. எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் எங்கேயோ போறாரு, விஜய்க்கு தான் ஓட்டு. இப்போ இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசியிருக்காரு இவரு. ஸோ கரெக்டாக தான் பேசியிருக்காரு. நீங்க என்ன வேணுமாலும் பண்ணிக்க, எனக்கு பயம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இவர் வந்து பேசியிருக்காரு. ரொம்ப தைரியமான ஆள் போல. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா உதயநிதியோட ஃபேன் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. நானும் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் இந்த டிஎம்கேக்கு ஓட்டே போட மாட்டேன். அடுத்த வாட்டி ஆட்சி பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சி களையப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்த வாட்டி நான் தளபதிக்கு தான் போடுவேன். தளபதி விஜய் தான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து அவர் தான் ஜெயிக்க போறாரு. டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஒரு கட்சியுமே வராது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய அம்மா அவங்க பார்த்தீங்கன்னா செஞ்சது கூட ஓரளவு பரவாயில்ல. ஆனால் டிஎம்கே ரொம்ப ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நபர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் நண்பா உண்மையுமே. ஏடிஎம்கே ஆட்சி கூட அந்த அளவுக்கு ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ ஸ்டாலினோட இந்த ஒரு ஆட்சி பார்த்தீங்கன்னா மிகவும் கீழ்த்தனமான ஒரு ஆட்சியாகவே இருக்குது. அதனால 2026ல் கண்டிப்பாக வந்து தளபதி தான் சிஎம்மா வரப்போறாரு, முதல்வராக வரப்போறாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு நபர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ அதான் நண்பா எல்லாரும் எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்து பேருந்து நிலையங்கள்ல நிற்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா ஊருக்கு செல்ல முடியல அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லப்படுறாங்க. அதான் இப்போ நியூஸ்ல அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஊருக்கு செல்ல முடியல அப்படின்னா பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அவங்களால போக முடியாது. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் இருப்பாங்க. கரெக்டாக ஒரே நேரத்தில் தான் கரெக்டாக அந்த நைட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு கிளம்ப முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பேருந்து வந்து ரொம்ப அதிகமாக இயக்கப்பட வேண்டும். ஸோ இதுக்கப்புறமா டிஎம்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமா ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா என்னன்றது. ஸோ ஒழுங்காக நடந்துக்கல அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2026ல் சிஎம்மா வரப்போறது நம்ம தளபதி தான். அதுல இருந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு 95 ஓட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு 5% மட்டும் வந்துருச்சுன்னா வேற மாதிரியா இருக்கும். ஸோ நம்மளும் வெயிட் பண்ணலாம் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இது மாதிரியான தளபதி பற்றின புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.